ஹமாஸ் தலைவர் கொலைக்கு பழிக்கு பழி. இஸ்ரேல் நகரங்களில் அபாய எச்சரிக்கை ஒலி. விமான தளத்தை நோக்கி சரமாரியாக பாய்ந்த ராக்கெட்டுகள். ஹமாஸ் தலைவர் ஷேக் சலே அல் அரோரி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து முதல் நடவடிக்கையாக இஸ்ரேலின் வடக்கு நகரங்களை நோக்கி ஹிஸ்புல்லா சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் மெரோன் ஏர்பேஸ் என்ற விமானப்படை தளத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா அதிரடி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இது குறித்து தெரிவித்த இஸ்ரேல் ராணுவம் தங்களது நிலைகளை நோக்கி 42 ராக்கெட்டுகள் வீசப்பட்டதாகவும் தாக்குதல் நடைபெற்ற இடங்களை குறிவைத்து பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது. அதே நேரம் தங்கள் தரப்பில் ஏற்பட்ட காயங்கள், உயிரிழப்புகள் குறித்து இஸ்ரேல் எந்த தகவலையும் வெளியிடவில்லை. இதனிடையே இஸ்ரேலின் வடக்கு நகரங்களில் பரவலாக சைரன் ஒலி எழுப்பப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சைரன் ஒலி எழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தாக்குதல் ஆரம்பம்தான் என ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா தெரிவித்துள்ளார். இதற்கு இஸ்ரேல் என்ன பதிலடி கொடுக்கின்றதோ அதனை பொறுத்து தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை அமையும் என கூறியுள்ளார். ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரை அக்டோபர் 7 தாக்குதல் நடைபெற்ற அடுத்த நாளே காசா மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தனது தாக்குதலை தொடங்கியது. நாள்தோறும் இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வந்தன. அதே நேரம் முழு அளவிலான போரில் ஹிஸ்புல்லா இதுவரை இறங்கவில்லை. எனினும் எந்த நேரத்திலும் முழு அளவிலான போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. தங்கள் தரப்பில் 100க்கும் மேற்பட்டோர் வீரமரணம் அடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் தரப்பில் 350க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் ஹிஸ்புல்லா கூறி வருகிறது. இதனை மறுத்துள்ள இஸ்ரேல் தங்கள் தரப்பில் 20 பேர் வரை மட்டுமே கொல்லப்பட்டுள்ளதாக கூறி வருகிறது.